Alchemist Vijayalakshmi Vasantakumar here to transform things for better. Teenagers அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வர்றது அவங்க கிட்ட இருக்கிற ஆப்டிமிசம், பாசிட்டிவ் சென்ஸ், வெரி பேஷனேட் பீப்புள். அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம்லாம் வச்சிருப்பாங்க. செல்ஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அவங்கள பத்தி ஒரு தேடுதல் வேட்டையில இறங்குவாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அந்த எனர்ஜி லெவல்ஸ் நமக்கும் கிடைக்கும். More of positive people. But at home, parents always have complaints about them, like behavioral problems, திருப்பி பேசுறது, வெதண்டாவாதம் பண்றது, நிறைய ஆர்கியூ பண்றது, அவங்களே கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கவுன்சிலிங் செஷன்ஸ் டைம்லையும் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போதும் நிறைய வந்திருக்கு. இதே பசங்க கிட்ட பேசும்போது, டீனேஜ் குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டிபெண்டா எங்களை விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, எல்லாத்துக்கும் அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க, எங்களால தனியா எதுவுமே பண்ண முடியல, நோ எம்பவர்மெண்ட், சஜஷன் கூட கொடுக்க முடியல, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் மியூச்சுவல் கன்சர்ன். இதனாலதான் வந்து இந்த டிஃபரன்ஸ்ல தான் வந்து கான்ஃபிளிக்ட் வருது வீட்டில். அண்ட் பேரண்ட்ஸ் ஃபீல் தட் தே couldn't ஹேண்டில். ஒரு விஷயம் ஒரு ஜென்ரலா சொல்லணும், நெகட்டிவான விஷயம் எப்படின்னா, ஷூஸ்ல இருக்கிற வெல்க்ரோ மாதிரி சீக்கிரம் ரீச் ஆகும். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது வந்து டெஃப்லான் கோட்டிங் மாதிரி, நான்ஸ்டிக் பேன்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது. ஸோ பேரண்ட்ஸோட பயம் எல்லாமே குழந்தைங்க வழி தவறி போயிடுவாங்களோ, ஏன்னா திஸ் இஸ் தி டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ் தான் வந்து டர்னிங் பாயிண்ட். வழி தவறி போயிடுவாங்களோ, நிறைய பயம் அவங்களுக்குள்ள, ஆன்சைட்டி, எமோஷனல் ட்ராமான்ஸ், அதெல்லாம் இன்செக்யூர் ஃபீலிங், இப்படியெல்லாம் இருக்கு. பேரண்ட் கண்டிப்பா அது இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த பயத்தை குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுலாம் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட். நீங்க வந்து சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல உங்க குழந்தைங்க நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதையே வச்சு இப்பவும் அவங்க கேட்கணும் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணக்கூடாது. பிகாஸ் தே ஆர் என்ட்ரிங் இன்டு அ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டெவலப்மெண்ட், அதாவது அடல்சன்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆகும்போது பயோசைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பியூபர்ட்டி, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அட்டைன் மெச்சுரேஷன் இந்த டைம்ல. இது எப்படின்னா, பெண் குழந்தைகளுக்காவது அட்லீஸ்ட் அம்மா இல்லை ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் மூலமா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ், சைக்கலாஜிக்கலா என்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அவேர்னஸ் வந்து பெண் குழந்தைகளுக்கு எப்படியாவது கிடைச்சிடும். ஆனா பாய்ஸுக்கு நிறைய இடத்துல, நிறைய பேர்கிட்ட பேசினதுல அந்த அவேர்னஸ் இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னவா இருக்கும், சைக்கலாஜிக்கலா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாய்ஸ் ஆர் ஈக்குவலி குட். ரெண்டு குழந்தைங்களுக்கும் அவேர்னஸ் இருக்கணும். அடுத்தது சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகும்போது. ஸோ சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். நீங்க சொல்ற இந்த கோவம், திருப்பி பேசுறது, வெதனாவாதம் பண்றது, இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே அதுல வரும். அப்புறம் சைக்கோசோஷியல் மெச்சுரேஷன், அதாவது நம்ம ஃபேமிலியும் பேரண்ட்ஸையும் தாண்டி ஒரு குரூப், அவங்களுக்குன்னு ஒரு லைக் மைண்டட் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், சோஷியல் சர்க்கிள், இதுல போய் மிங்கிள் ஆவாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புதுசா கியூரியஸா இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும் இந்த ஸ்டேஜ்ல. ப்ளஸ் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். இந்த 14 to 21 இயர்ஸ்ல உங்களோட இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மீனிங் அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு டாய் மாதிரி. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தோணும், இண்டிபெண்டா இருக்கணும்னு தோணும்.
பேரண்ட்ஸ் நீங்க சொல்ற விஷயத்த கூட தப்புன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்கிற அடாலசன்ட் பீரியட்ல நடக்கிற சேஞ்சஸ். இதை வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணணும், அவங்களோட டிராவல் பண்ண கத்துக்கணும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த குழந்தைங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தியா இருக்கணும். ஹெல்தி அப்படின்னா கம்யூனிகேஷனே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசினதுல அவங்களோட கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னா, எப்ப பாரு லேட்டா தான் வருவியா, சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டியா, பெரியவங்க சொன்னதை கேட்கலன்னா உருப்பட மாட்டேன், இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்ஸ், ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி நிறைய இருக்கு. அதனால கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது. இதை நீங்க வந்துட்டு டிஸ்கஷன் தான் பண்ணணுமே தவிர உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணீங்கன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. யூ நீட் டு பிகம் அ ஃப்ரெண்ட் அண்ட் யூ நீட் டு பிகம் அ பார்ட்னர். உங்களோட இண்டிபெண்டன்ட் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு உங்களோட ஈகோவை ப்ளீஸ் கீப் இட் aside. Talk to your people, talk to your son and daughter. They need that. அவங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்களும் கொஞ்சம் அப்டேட்டடா இருங்க. ஜென்ரலா ஒரு ட்ரஸ்ட் டெவலப் பண்ணணும்னாலே வந்து அவங்களோட லைக் மைண்டட் பீப்புள்கிட்ட தான் அந்த ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுது, தேர் அப்டேட்டட், அவங்களுக்கும் இது பிடிக்குது அப்படின்னு தெரியும் போது ஒரு சின்ன ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். அதாவது ட்ரஸ்ட் டெவலப் ஆகணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட நீங்க டிராவல் பண்ணணும்னா இந்த ட்ரஸ்ட்ன்ற ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லடா உங்க பையனையோ பொண்ணையோ பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். இஃப் யூ ஆர் நாட் அன் அப்ரோச்சபிள் பேரண்ட். ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்களால தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்களோட. டாக் டு them and please do not advise or please do not set conditions. அப்படின்னா அவங்களை அப்படியே ஃப்ரீயா விட சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. இல்ல, இந்த ட்ரஸ்ட் டெவலப் பண்ணீங்கன்னா ஒரு நீங்க அதாவது ஃபுல்லா ஃப்ரீயாவே விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டேன், பயங்கர ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சமநிலை இருக்கணும். இந்த ட்ரஸ்ட டெவலப் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அம்மா அப்பா சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க பிலாசபி படிக்க சொன்னா கூட படிப்பாங்க. அதுக்கு இந்த ட்ரஸ்ட்ன்ற ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்ப பாரு திட்டிக்கிட்டே நான் சொன்னதை நீ கேட்கணும்னு நினைக்காம அவங்கள பேச விட்டு அதை கேளுங்க. Listen to them. Please don't jump into a conclusion before even listening to them. Listen to them completely. Daily பேசுங்க. இந்த லாக்டவுன் பீரியடே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவேன். டெய்லி உங்க குழந்தைங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க அவங்களோட. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கேள்வியா கேட்காம அவங்கள பேச விட்டு அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய எடுத்துக்கிட்டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் ஸோ தட் அவங்களோட நீங்க டிராவல் பண்ணலாம். குழந்தைங்க, இந்த டீனேஜர் குழந்தைங்கன்றது வந்து ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி தாங்க, அணைக்கட்டு போட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி கிவ் them டைரக்ஷன்ஸ். நீங்க உங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்ற உங்க டைரக்ஷன்ஸை வந்து நீங்க அழகா அவங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். எங்கேயாவது தப்பு நடந்தா கூட அம்மா நான் இன்னைக்கு ஸ்மோக் பண்ணேன் ட்ரிங்க் பண்ணேன்னு உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட டைரக்டா சொல்ற அளவுக்கு நீங்க அப்ரோச்சபிளா இருக்கணும். அப்படியே சொன்னாலும் நீங்க எடுத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணாம tell them very softly that let this be the last time. இனிமே பண்ணக்கூடாது. இதுல உள்ள இதனால வர டிசீஸையோ இல்ல டிசார்டர்ஸையோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கும் இந்த ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரஸ்ட் வர்தி ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி a healthy relationship.
இது மேனேஜ் பண்றது கண்டிப்பா கஷ்டம்தான். அதாவது உங்களோட இண்டிபெண்டன்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், உங்க ஈகோவை அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பண்ணணும். பட் ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஃபார் யுவர் சில்ட்ரன். கஷ்டம்தான், வெரி டிஃபிகல்ட். நாட் சேயிங் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களால இந்த விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இப்போ லாக்டவுன்ல எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய லைவ்லியான விஷயத்த கற்றுக் கொடுங்க. உங்க குழந்தை நாளைக்கு ஹாஸ்டல்ல போய் தங்கினா செல்ஃப் குக்கிங் தெரியணும், இன்னொரு வேற ஊருக்கு போனா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், மணி மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுங்க, டாக்ஸ் பத்தி சொல்லிக் கொடுங்க. அவங்களே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வைங்க. ஆக்சுவலாக அந்த இபி பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் பேமெண்ட்ஸ், இல்லை இஎம்ஐ பேமெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் லெட் தெம் டூ இட், லெட் தெம் லேர்ன். இப்பெல்லாம் ப்ரீடீன்ஸே அதெல்லாம் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணட்டும். இன்னும் ஜிஎஸ்டி பத்தி பேசுங்க, டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியட்டும். இதெல்லாம் வந்து லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். பேங்கிங் டிரான்சாக்ஷன் எத்தனை பசங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. செக் புக் ஃபில் பண்றது கூட தெரியாது, சலான் ஃபில் பண்ண கூட தெரியாது, ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன, இது உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இது எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. புக்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல அவங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு புக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சமான புக்ஸா இருந்தா மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ லெட் தெம் பை தர் ஓன், அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான புக்ஸை வாங்கி கொடுங்க. ஸோ தட் அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அதாவது ரொம்ப சாஃப்டா சொன்னா இந்த குழந்தைங்கள்லாம் அனுசரிச்சு போவாங்க. அதுக்கு இந்த ட்ரஸ்ட்ன்றது பில்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் நல்ல டாபிக், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இந்த டைம்குள்ள முடிக்கணும்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுவும் கண்டிஷனா சொல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இதை மூவ் பண்ணுங்க. ஐ எம் ஷுர் they're going to listen to you. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீரியட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் டீனுக்கும் மியூச்சுவலா போச்சுன்னா ரொம்ப நல்ல பீரியட் இருக்கு. பிகாஸ் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் தெம். அவங்களும் உங்ககிட்ட இருந்து கத்துப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா you will be stunned to listen to all that. அதாவது ரொம்ப ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அது. நீங்க வேணா பேசணும். இதை மீறி இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மாசக்கணக்கா இப்படியே தான் இருக்காங்க, கோபப்பட்டுட்டே இருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்கு, இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கு, அப்படி ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படின்னா நீங்க சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும். அவங்களால மீன்ஸ் மேபி ஆஃப்டர் 1 or 2 sessions or 3 sessions அந்த பேக் டு ஃபார்ம் உங்க குழந்தைங்களை கொண்டு வரலாம். So I hope that the video connect was helpful. Last but not least, இது உங்க குழந்தைங்க, நீங்க தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். And your support is required for them. அதாவது உங்க சப்போர்ட், உங்க டைரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா they'll fly out in colors. And that's my sincere request to you all parents here. Thank you so much. Have a nice day. Bye bye.